ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து நம்ம தன்சானியா உள்ள எம்பயா அப்படின்ற அந்த இடத்துல இருக்கோம். இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ட்ராவலர்ஸாக இருக்கட்டும், தன்சானியா வரவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒன்று தாரி சலாம் இல்லைனா வந்து அருசி அந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த சைட் ஆஃப் தன்சானியா வந்து யாருமே வந்து பெருசாக வந்துருக்க மாட்டாங்க. நம்ம ஜாம்பியாவிலேருந்து என்ட்ரானோன்றதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதில் ஒரு இடம் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அங்கே ஒரு மவுண்டன் ரேஞ்ச் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மவுண்டன் ரேஞ்ச் கிட்ட தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக்குக்கு தான் வந்து நம்ம இப்போ கிளம்பி போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த டூரிஸ்ட்லாம் வந்து நிறைய போகிற இடத்த பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு கண்ட்ரியுடைய ஒரு டீப்பான ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ்லாம் போகும்போது உண்மையான ஒரு அந்த ஒரு கண்ட்ரியுடைய ரியலான ஒரு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு வீடியோவில் மோஸ்ட்லி நம்ம அதெல்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வீடெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூம்லேருந்து உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாருமே வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து வீட்டுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்தில் இது வைப்பாங்களோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இங்கேருந்து வந்து நமக்கு 18 நிமிஷம் காமிக்குது அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு. லேக் கூடிய வியூ பாயிண்ட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. 18 கிலோமீட்டருக்கு 42 நிமிஷம் காமிக்குது இங்கேருந்து நமக்கு. அது 18 கிலோமீட்டருக்கு எதுக்கு 42 நிமிஷம் காமிக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. டிராஃபிக்கா இல்லைனா என்ன கதைன்னு. பட் இந்த ஊரே வந்து செம்ம ஒரு டிராஃபிக்கான ஒரு ஊராக தான் இருக்குது. வரேன் வெளியே வந்த உடனேவே டிராஃபிக்கு. நாங்கள் இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ரோடை. யாரோ வந்து மினிஸ்டரோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பசங்களாம் ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க, சின்ன பசங்களாம். இந்த ஊரில் இந்த கண்ட்ரியில் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த கண்ட்ரி போனீங்கனாலும் சரி, பசங்க எல்லாருமே வந்து ஃபிசிக்கலான கேம்ஸ் தான் வந்து நிறைய விளையாடுவாங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸு அதெல்லாமே வந்து இங்கே பெருசாக கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் கல்ச்சர் அதெல்லாமே பெருசாக கிடையாது. அதனால் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு ஃபிசிக்கலான ஒரு கேம்ஸு அந்த மாதிரி தான் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜிம்னாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே பண்ணுறது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் வந்து அப்படியே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவங்க தான் தன்சானியாவுடைய போலீஸ் லெஃப்டில் இருக்காங்க பாருங்கள். ஃப்ளோரசன் க்ரீன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு டிராஃபிக் போலீஸ்க்கு. ஆனால் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்க்குலாம் வந்து காக்கி ட்ரெஸ்ஸு. இங்கேருந்து நம்ம வந்து ரைட் திரும்பணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரைட் சைடில் போய் கூட உங்களால் வந்து தாரி சலாம் போக முடியும். பட் தென் ரொம்ப உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டரோ 800 கிலோமீட்டர் அதிகம் நீங்கள் இந்த ரூட் வழியாக தாரி சலாம் போனீங்க அப்படின்னா. இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் மறுபடியும் ரைட்டா? ஓகே, எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. 9 கிலோமீட்டரா ஆஃப் ரோடு மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மார்க்கெட்டு. இந்த பாருங்கள், பஸ்ஸில் போகிறவங்களுக்கு எப்படி விற்கிறாங்க பாருங்கள். இங்கெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் தாரி சலாம்லாம் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ராவான ஒரு தன்சானியாவெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி டூரிஸ்ட் பிளேசஸ் அதிகமாக இருக்கிற, டூரிஸ்டோடைய விசிட்டர்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் எல்லாமே ஒரு மாதிரி வந்து டூரிஸ்ட்டுக்குன்னு ஏற்ற மாதிரி வந்து மாறிடுவாங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே. பட் இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நார்மலான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். இதை போட்டிருக்கு பாருங்கள் போர்டு, வெல்கம் டு லேக் நங்கோசி அப்படின்னு. செகண்ட் லார்ஜஸ்ட் கிரியேட்டர் லேக் இன் ஆஃப்ரிக்காவும். போகிற பாதையை பாருங்கள், ஆஃப் ரோடு ஃபுல்லாக. ஓகே, இப்போ தான் புரியுது எதுக்கு அது இவ்வளோ நேரம் காமிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்லேயே வந்து பழம் அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. த ரியல் தன்சானியா. ஏய் பாப்பா வரணுமா?
பிரேக் அடித்து திரும்பி பார்க்கக்கூடாது தலை. நானும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இடிச்சிட்டு போய் நேரத்துக்கு அவரை. இங்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டியில் மட்டும் யாரையாச்சும் ஒரு மனுஷனை இடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு உங்கள் சோலி. உங்கள் கிட்டேருந்து வந்து காசை கறக்காமல் விட மாட்டாங்க. நீங்கள் ஆஃப்ரிக்காவில் எங்கே போனாலும் சரி, அது ஒரு விஷயம் மட்டும். நீங்கள் வந்து கார் ட்ரைவ் பண்ணாலும் பைக் ட்ரைவ் பண்ணாலும் மனுஷங்களை மட்டும் ஆளுங்களை மட்டும் யாரையும் வந்து தப்பி தவறி கூட லைட்டாக கூட இடிச்சிடாதீங்க. அவ்வளோதான், அதோட சொல்லி முடிஞ்சிடும். ஊரே சேர்ந்து நம்மளை ஒரு பொழந்துருவாங்க. பொழக்கிறது மட்டும் இல்லாமல் காசு வாங்கிட்டு போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்து போலீஸ்க்கும் நம்ம காசு கொடுக்கணும். அப்புறம் தொட்டி கடை இன்னும் இங்கே லெஃப்டில் போக சொல்லுது. ஓகே, லேக் நங்கோசி. செம்ம ஒரு ஊருக்குள்ளே இருக்குது போல இருக்குப்பா இந்த லேக்கு. பாருங்க, கீழேருந்து போய் தண்ணி பிடிச்சிட்டு வராங்க அந்த பாட்டி. வந்து இந்த மாதிரி ஏரியாஸ் தான் வந்து சேஃப் தான். தஞ்சானியாலாம் வந்து எனக்கு சூப்பர் சேஃப். பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஆம்பளைங்க மட்டும் லேடிஸ்கிட்ட கொஞ்சம் கிளிங்கியாக இருப்பாங்க. பட் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா வந்து தொட்டு தொட்டு பேசுகிறது அந்த மாதிரி வந்து ரொம்ப கிளிங்கியாக பண்ணுவாங்க. கைண்ட் ஆஃப் அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். வரேன், எல்லாம் கட்டையை விறகு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தேங்க்யூ. எப்பா எவ்வளோ வயசான பாட்டிலாம் விறகு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். எங்கள் ஆட்டுக்குட்டி நீ பாட்டுக்கு என் வண்டிக்கு முன்னாடி வந்துட்டு என்னையை மாட்டி விட்டுறாதரா. எப்பா போகிற ரூட்டை பாருங்கள். வேலை ஆஹா, செம ஒரு வியூ. எல்லாமே வந்து வரப்பெல்லாம் வெட்டி கொளுத்தி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும். அப்பா ஃபுல்லாக பாருங்கள், மவுண்டன்ஸையே வந்து ஃபுல்லாக விவசாய நிலமாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியே அதுவே வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர்ஸ் பாருங்கள், மரத்தோட கலர்லாம். இன்னும் வந்து ஒரு 4.1 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 11 நிமிஷம் காமிக்குது. ஆக்சுவலாக சோலோவாக வந்து தான் நம்ம இதில் போட்டு பறக்கிருக்கலாம். பட் கூட வந்து நம்ம கூட பில்லியன் இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியாது. பெட்ரோல் வர மாட்டேங்குது. இப்படி மேலே ஏறுறோம்ல, அதனால் வந்து பெட்ரோல் கார்பரேட்டருக்கு போக மாட்டேது. பின்னாடி டேங்கில் தான் ஃபியூல் இருக்குது. ஃப்ரண்ட் டேங்கில் வந்து ஃபியூல் காலி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் வந்து நான் பின்னாடி டேங்கில் மட்டும் ஃபியூல் போட்டு வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனா ஆச்சுன்னா கூட பின்னாடி டேங்க்லேருந்து நம்ம வந்து ஃபியூலை பிடிச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் 2.9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபைவ் மினிட்ஸ்னு காமிக்குது. பட் ஆனால் அதுக்கு மேலே ஆகும் கைஸ். Aisha, can you get down?
இப்படி இருக்கும் நான் வெயிட் அந்த ஃபியூயல் வந்து வர மாட்டேங்குது. ஆத்தாடி let the engine cool a little bit. வேலை மோசமாக இருக்குது ஆஃப் ரோடு. இன்னும் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான், ஆனால் வந்து போக மோசமாயிட்ருக்கு. நான் ஃப்ரண்ட்டில் ஃபியூல் போட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். We'll keep the bike here and walk. Okay. It's a 3.5 kilometers trek. Not bad. Not bad. Here, I'll go down and keep the bike. ஓஹோ, அதான் வர மாட்டேங்குதா? இங்கே பாருங்க, எதுக்குள்ளே வந்து மாட்டியிருக்கேன்னு. நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. இந்த பைக்காக இருக்கும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. தாரா வேணும் யோசிச்சு பாருங்க. ஓகே கைஸ், ரெட்புல் வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்லாம் இப்படி வரமாக வச்சுட்டு நடந்து போகிறோம். 3.5 கிலோமீட்டர் ட்ரக்கு, 2.5 கிலோமீட்டர் தான். பட்டு எனக்கு வந்து பில்லியனை வச்சுட்டு இந்த ரோட்டில் எடுத்துகிட்டு போவேனா, அதனால தான் வந்து இங்கே வச்சுட்டு போகிறேன். இங்கே வச்சுட்டு போகிறதா சேஃபானா? சத்தியமாக சேஃப் கிடையாது, பட்டு வேறு ஆப்ஷனும் கிடையாது. அதில் பைக்கில் எதுவும் இல்லை, பைக்கு சாவி என்கிட்ட இருக்குது. அதனால் முடிஞ்சால் தள்ளிட்டு தான் போவாங்க. தள்ளிட்டு போனால் கண்டுபிடிச்சில அது மாதிரி தான் தள்ளிட்டு போனான்னா, ஊரை வீட்டில் தாண்டி தள்ளிட்டு போக முடியாதுல்ல, அதாவது பிரச்சனை இல்லை. பார்த்து ஆல்மோஸ்ட் விழுந்துட்டேன். நான் கீழெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷன். எப்படி இருந்துச்சு ஆஃப் ரோட் ரைடு? நல்லா தான் இருந்துச்சு, நார்மல் ரைட் மாதிரி தான். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா விழுந்துருக்கும். ஆமாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அது இல்லாமல் பின்னாடி சைடு ஃபியூல் டேங்க் இருக்கிறதுனால வண்டி இப்படி ஸ்லோப்பில் ஏறும்போது ஃபியூவலால் முன்னாடி வர முடியல. ஸோ அடைக்குது வண்டி. ரிட்டர்ன் போகும்போது சர்றன்னு போயிடலாம். கைஸ், எவ்வளோ ஸ்டாண்டிங்காக இருக்குது பாருங்கள். 50 நிமிஷம் காமிக்குது இங்கேருந்து நம்ம வந்து அந்த ட்ரக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் போகிறதுக்கு. போகலாமா வேணாமா? வந்துட்டோம்னா போய் ஆகணும். ஆமாம். ஐயோ, ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி சரசரன்னு கீழே இறங்கி வரணும் நம்ம. போகலாமா வேணாமா? நேற்று பார்த்தோம்ல அந்த பேய் படம், ட்ரக்கிங் போயிட்டு அந்த கேம்பிங் பண்ணும்போது ஒரு கதை சொல்லிச்சுல, அந்த படம் நேற்று தான் பார்த்தோம். அது இதே மாதிரி தான் ட்ரக்கிங். போகலாமா வேணாமா? இன்னும் ஒரு 100 மீட்டர் கூட வரும். We are also thinking போலாமா நம்ம அப்படின்னு. சேம் அந்த மூவில ஆன மாதிரி எஸ்கேப் ஆயிடலாமா? நான் மட்டும் தனியாக வந்தேன்னா சத்தியமாக போயிருப்பேன். பட்டு போகலாம், சும்மா சொல்லிருக்கேன் நான். போகலாவா? போகலாம் வா. இவ்வளோ நேரம் எவ்வளோ தெரியுமா வந்திருக்கோம் நம்ம பைக் கிட்டேருந்து? 100 meters 50 meters வந்திருக்கோம். 49 minutes காமிக்குது.
you said hi, 'cause I was way too shy. What would have happened if you just had passed me by the night? We keep on drinking, keep on wishing for someone out there to hold. All those little moments, the bus you didn't catch me looking over your shoulder, just at the right time. Those little moments all led me to you. Only God knew about all those little moments. Well, maybe it was fate or a part of his plan. Giving me you was like giving me another chance. Thank God that you said hi, 'cause I was way too shy. What would have happened if you just had passed me by the night? ஓகே கைஸ், நாங்கள் நடந்து போல் இங்கேருந்து வந்து ட்ரோனையே ஃப்ளை பண்ணி இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் ட்ரோனை வந்து இவ்வளோ தூரம் நான் ஃப்ளை பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணி போயிட்டு அந்த ஒரு லேக்கை வந்து நான் ட்ரோன் ஷாட் எடுத்துட்டேன். நடந்து போகிறதா இருந்தால் போகலாம். நீங்கள் போகிற ரூட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. வாய்ப்பே கிடையாது நாங்கள் இன்றைக்கி நடந்து போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்குறதுக்கு. ஸோ நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா யோசிக்கவே மாட்டேன், நான் போயிருப்பேன். நான் கூட கொஞ்சம் லைட்டாக யோசிச்சிருப்பேன் வச்சுக்கோங்களேன், தனியாக போகிறது கூட. பட் கூட வந்து நம்ம ஐஸும் இருக்கிறதுனால நம்ம ட்ரோன் ஷாட்டை மட்டும் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வேறு நாங்கள் அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான ஒரு வீடியோ படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு பேட் டிசிஷன் எடுக்க விரும்பலை. ப்ளஸ் இப்போ சேஃபாக வண்டியை வந்து வெளியே மெயின் ரோடுக்கு போய்ட்டோன்னா பிரச்சனை இல்லை, போய்ட்டு ஃபியூலை போட்டு கிளம்பிடலாம். நம்ம எல்லாமே நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் அது ஒன்று நடக்குது. எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது பார்த்தீங்களா? நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் வண்டியை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஆமாம். ஓகே கைஸ், ரெட் புல்லை யாரும் தூக்கிட்டு போகல. அண்ட் ரெட் புல்லும் கொஞ்சம் லைட்டாக ஓவர் ஹீட் ஆகிருந்தது. இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சு. வெளியே ஓடிடுவோம். ஆனால் வியூ செம்மையாக இருக்குது இங்கேருந்து. அந்த லேக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது கைஸ். ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க, நானும் வந்து ட்ரோன் ஷாட்டில் தான் பார்த்தேன். எனக்கும் வந்து நேரில் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் தென் சரியான ஒரு ஆஃப் ரோடு. இந்த ஆஃப் ரோட்லலாம் வந்து சோலோவாக வந்திருக்கணும், செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். பட் தென் ஓகே, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இடத்துலலாம் வரும், நான் அசால்ட்டாக புஷ்ஷுன்னு ஏறி போயிட்டேன். ஆக்சுவலாக அங்கேயுமே ஏறி போயிட்டுருப்பேன். ஃப்ரண்ட் டேங்கில் ஃபியூல் இருந்தது தான். ஃப்ரண்ட்டில் ஃபியூல் இல்லாதது தான் வந்து அடைச்சி அப்படியே நின்றுச்சு வண்டி மேலே. அங்கே இல்லைனா அதுவுமே ஏறி போயிட்டுருப்பேன் நான். யாரு கண்டா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பாருங்க, ஹோல் எம்பையா சிட்டியுடைய வியூவுமே தெரியுது இங்கேருந்து. வா, செமையாக இருக்குது பாருங்க. ஆஃப் ரோடை பார்த்தீங்களா?